லைட்டாக அவனை பார்த்தா ஜர்க் ஆகுது ஆக்சுவலாக. ஆமாம், நீ தெரியும், நீ பயப்படுற. அவர் பண்ணதை மட்டும் தப்புனா அப்போ நீங்கள் சொல்கிறதும் என்ன பேச? அதாவது நான் சொல்றேன், நான் ப்ரொடியூசர் இருந்து வேதனையை சொல்கிறேன். அது இல்லை சார், அவன் ஒரு நடிகனா இருந்து கதாசிரியர் இதை கேட்டு நான் தூங்கிட்டேன். என்ன ஒப்பீடு? அதாவது இல்லை எப்படி சொல்கிறேன் சார், சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க சார். என்ன இப்போ நீங்கள் நம்ம பண்ணுறது இல்லை, முதல்ல அதை நிறுத்து. அஸ்வின் என்ன கே ராஜனை ஒப்பிடுறபடி சார், நான் செயல்பாடு ரீதியாக ஒப்பிடுறேன். செயல்பாடாவது இந்த பாடம். ப்ரொடியூசர் அந்த ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வராங்க அப்படின்னாலே எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் கூட முதலாளி வரான்னு எழுந்து கை கட்டு வரோம். என்ன ஸ்பாட்டில் அவர் தான் முதலாளி. எம்ஜிஆர் எழுந்து வாங்க முதலாளி நான் பார்த்துருக்கேன். சிவாஜியும் அதனால தான் கொடி கட்டி பிறந்தாங்க. இப்போ இருக்கலாம் நன்றி கட்டவர். அஜித் அவர் வந்து 100 துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் அஜித் மேலே ஒரு குண்டு கூட படையாது. அவன் ரசிகனே காரி துப்பிட்டான். நீங்கள் அதிகப்படியாக ஒருத்தரை சாடி பேசியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி விஷால் அவர்கள் அனுபவம் சொல்லுங்கள். ஒன்று அந்த தம்பிக்கு நான் ஒரு பெரியவனா 40 வருஷம் சினிமா அனுபவம். ஒன்று உனக்கு திறமை இருக்குது விஷால், நீ அதில் ஓடுறது இதில் ஓடுறது கண்ட கழுதியிலையும் வாயை வச்சுட்டு இருக்கக்கூடாது. ப்ரொடியூசருக்கு ட்ரபிள் கொடுக்காத, ஒழுங்காக வந்து நடிச்சுட்டு போ. ஒரு 5 படம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பெரிய ஹீரோ. சார், இந்த மாநாடு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் கூட போயிருந்தீங்க. அப்போ வந்து சிம்பு சார் கரெக்டாக டைமுக்கு வராரு, டைமுக்கு பர்ஃபார்ம் டைமுக்கு போயிடறாருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு சார். அவர் இந்த உடம்பை குறைக்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சார். உடம்பை கெடுக்கிறதுக்கு நான் மெனக்கெடுறது ஐயா. நீ உடம்பை கெடுக்கலன்னா உனக்கு ஃபீல்டு கிடையாது. நல்லா தின்னு ஏறிட்டோம், அதை இறக்குறோம். அதனால் 2 கோடி 5 கோடி கூட சேர்த்துக்கிற. சரி, நீ இந்த வயிற்றுச்சலை கொட்டுறதுக்குன்னே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ சத்தியமாக இல்லை சார். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட கலமை நிகழ்ச்சிக்கு பிரபல சினிமா தயாரிப்பாளரான கே ராஜன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்த்து ஷோவை ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பாரதியார் சொன்னது, பயப்படாத. பாரதியார் சொன்னது, அதை சொன்ன நான். கேள்வி லைட்டாக அவனை பார்த்தா ஜர்க் ஆகுது ஆக்சுவலாக. ஆமாம், நீ தெரியும், நீ பயப்படுற தம்பி. இப்போ கேரியான். ஓகே சார், பழசெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன். அதான் சார், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் உரிமையாளர்களாக இருக்காங்களா சார், இவங்க தயாரிப்பாளர்கள், இவங்க 3 பேருக்கு இடையிலான உறவு இப்போ எப்படி இருக்குது சார்? எங்கள் உறவு நல்லதாக இருக்குது. ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டருக்காரங்க உறவெல்லாம் நான் அப்பப்போ சில பிரச்சனைகள் வரும், அதை வாதம் பண்ணிக்குவோம். இங்கே பரம்பரை விரோதிகள் நாங்கள் யாரும் கிடையாது. உனக்கு தயாரிப்பாளர்னா சினிமா இல்லை, தியேட்டர் இல்லைன்னா சினிமா இல்லை, விநியோகஸ்தர் இல்லைன்னா சினிமா இல்லை. ஆனால் அந்த விநியோகஸ்தர் இனத்தை இப்போ சிலர் அழிச்சிக்கிட்டே வர்றாங்க. ஓடிடிக்கு நேராக போகிறதால என் விநியோகஸ்தருடைய குடும்பங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதை பற்றி மற்றவங்க சம்பாதிச்சவங்க கவலைப்பட மாட்டேன்றாங்க. பட் எங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும், அதை நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். இதை சினிமா உயிர் வாழ்வதே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், நெக்ஸ்ட்டு விநியோகஸ்தர், 3வது திரையரங்கம். ஏன்னா இவங்க முதலீடு போடுறவங்க நாங்கள் 3 பேர் தான். முதலீடு போடுறவங்க ப்ரொடியூசர்ஸ். அவன் பணத்தையும் போடுவாங்க, அவன் வீடு வாடகை அடமானம் வச்சு கொடுப்பான், நகை அடமானம் வச்சு கொடுப்பான். இல்லைன்னா ஃபைனான்ஸ் கூட பெரிய ஹீரோஸுக்கு தான் கிடைக்கும். புதுமுகங்கள் இப்போ சின்ன படங்களுக்கான ஃபைனான்ஸ் கொடுக்கறதில்ல. அதனால் முதலீடு முழுமையாக போடுறவன் ப்ரொடியூசர். பெரிய ஹீரோ வச்சு பண்ணால் அவங்க ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணுறாங்க. அடுத்து இந்த படத்தை வாங்குறவங்க விநியோகஸ்தர்கள், அவங்களும் பணம் வச்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இதை நாங்கள் தேட்டருக்கு போகிறோம். அந்த தேட்டருக்காரங்க பெரிய நடிகர்கள் படத்துக்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அவங்களும் முதலீடு. ஏற்கனவே தேட்டருக்கு முதலீடு, பிறகு ஒவ்வொரு படம் பெரிய ஹீரோ தான். சின்ன படங்களுக்கு 10 காசு கொடுக்க மாட்டாங்க. தியேட்டர் கொடுத்தாலே பெரிய விஷயம், அதிலே பிரச்சனை. அதனால் நாங்கள் முதல்ல தயாரிப்பாளர், 2வது விநியோகஸ்தர், 3வது முதலீடு. கொஞ்சம் பண்ணுறவங்க தியேட்டருக்காரங்க. அதை ஏன் நம்பி பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு வாரத்தில் அந்த கலெக்ஷன் வந்துடும். இப்போ பெரிய ஹீரோஸ், பெரிய புகழ்பெற்ற நம்ம ஹீரோஸ் படங்கள்லாம் இந்த ஒரு வாரத்தில் கலெக்ஷன் வந்துடும். இந்த கலெக்ஷன் நம்பிக்கை அவங்க எடுத்துடுறாங்க, எங்ககிட்ட கொடுக்கறதில்ல. அப்போ அவங்க கொடுத்த அட்வான்ஸு அங்கே கன்ஃபார்ம், அதை நம்பி அவங்க கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் எதை நம்பி போடுறாங்க? புரியுது சார். விநியோகஸ்தர் எதை நம்பி போடுறான்? நாங்கள் தான் ரிஸ்க். புரியுது சார். சரி, நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை ஒருத்தர தம்பின்னு சொல்லுவீங்க. தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள்
போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அவர் எந்த ஒரு ட்வீட்டை போட்டாலுமே தமிழ் சினிமா கொஞ்சம் கதிகலங்கி போயிடுது. ஐயோ என்னடா இப்போ இது போல் ட்வீட்டா, அப்பயும் அது போல் ட்வீட், மாநாடு டைமில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ட்வீட்டை போட்டிருக்காப்ல சார், இது போல் மாநாடு படம் ரிலீஸ் ஆகி குறிப்பிட்ட தேட்டரில் 75 நாட்களை தாண்டி போகுது, இப்போ வரைக்கும் கணக்கு காட்டப்படலை டிஸ்ட்ரிபியூட்டர் சார்ந்து, எங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஓடிடி பக்கம் போகலாமா அப்படின்னு தோணுதுன்னு அவர் ஓடிடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஓடிடியில் அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டரிகள் தமிழ்நாடு பூரா தேட்டரிகள் ஒரு ஆள் கொடுத்தாங்க, கோயம்புத்தூர்காரங்க. அவங்க படத்தை வாங்கிட்டு தேட்டர் ஓடுறாங்க, விநியோகஸ்தர் லாபம், விநியோகஸ்தருக்கு எல்லாருக்கும் லாபம், நல்ல கலெக்ஷன். அதில் இவருக்கு சேர வேண்டிய பணத்தை இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு செக்கு கொடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ பணமெல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு. தேட்டருக்காரங்க சிலர் தேட்டருக்காரங்கள உடனே கொடுக்குறவங்க இல்லை. அதாவது 3 மாதம் வச்சு இந்த ரொட்டேஷன் பண்ணுற தேட்டருக்கு ஒரு 40% இருக்குது. மற்ற சிலர்லாம் நேர்மையானவங்க, வந்த ஒரு வாரம் கணக்கு முடித்த உடனே அனுப்புகிறவங்க ஒரு 30-40% இருக்காங்க. மீதி 2 வாரம் 3 வாரம் டிலே பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு 3 வாரத்துக்குள்ளே வந்தால் கூட அவங்க நல்ல தேட்டருக்காரங்க. அதில் இந்த 3 மாதம் 4 ரூபாய் இந்த பணத்தை வந்து ரொட்டேஷன் பண்ணுறான் பாரு, மட்டமான தேட்டருக்காரங்க. எங்கள் பணத்தில் வாழறான். நாங்கள் முதல்ல ஆரம்பத்துலேருந்தே வட்டிக்கு வாங்குகிறோம். இப்போது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, பணம் கொடுத்தா வாங்குறீங்க, சாப்பிட்டு வந்து தானே பணம் கொடுக்குறீங்க எல்லால. அப்போது சாப்பிட்ட வந்த பிறகு பணம் ஹோட்டல்காரனுக்கு போகுது. ஆனால் சினிமா தேட்டரில் நாங்கள் படமெல்லாம் கோடி கோடியாக கொட்டி எடுத்து தேட்டருக்கு வரும்போது டிக்கெட்டை காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தானே உள்ள போகிறீங்க. அப்போ அந்த காசு வந்துடுதா? இந்த பணத்தை எதுக்கு 5 மாதம் 6 மாதம் நீ வச்சிட்ருக்க? இதை வச்சு யார் ரொட்டேஷன் பண்ணுற? அப்படி சில தேட்டருக்காரங்க. அதில் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு 20% சில ஓனர்கள் இருக்காங்க, சில லீஸ் எடுத்தவங்களும் இருக்காங்க. இப்போ நிறைய லீஸில் தான் ஓடுது தேட்டரு. ஓனர்களால் இந்த அட்வான்ஸ் கொடுத்து பெரிய படங்கள்லாம் பண்ண முடியலன்னு தொல்லை இது. ஏன்னா இந்த பெரிய ஹீரோக்களால் படம் கோடி கோடியாக உயர்ந்ததால் எல்லாருக்குமே நஷ்டம், லாஸ், தலைவலி, உயிர் பாதுகாப்பு இல்லை. இவங்களுக்கு தான் பாதுகாப்பு. இதை உணரவே மாட்டேன்றாங்க. புரியுது சார். சார் ஆக்சுவலாக சுரேஷ் கமாச்சார்கள் சொன்ன விஷயம் தான் உங்ககிட்ட ஒரு கருத்தை எதிர்பார்க்கல. அதுதான் வரல, பணம் வரல நிறைய வந்துருச்சு, ஒரு 2-3 இடத்துல இருந்து வரல. அவன் கொஞ்சம் செட்டில், எனக்கே செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. சுரேஷ் கமாச்சார் ஆமாம், காலையில் வந்து சொல்லிட்டு போகிறானே, ஒரு வாரம் பொறுத்துங்க, அந்த முருகானந்தன் செக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டான், அதனால ஒரு வாரம் பொறுத்துங்க அப்படிங்கிறான். எங்களுக்கு இது ஒன்று தான் சார் புரியல. இப்போ ஓடாத படம்னா பரவாயில்ல, மாநாடு நல்லா பிளாக் பஸ்டரு, ஆனால் அந்த படம் அவ்வளோ ஓடிய இதே பழக்கம். ஒரு படத்தை எங்கேயாவது வட்டிக்கு வாங்கி அட்வான்ஸ் பண்ணிட்டு தேட்டரில் ஓட்டின பிறகு இந்த ப்ரொடியூசர் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொடியூசர் சிலர் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பண்ணாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரருக்கு வாங்கிட்டு இவருக்கு பல கடன், முன்னால் கடன் இருக்குது, அதனால் இதில் வாங்க அங்கே ரொட்டேஷன் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து ஒரு பெரிய படம் வந்ததுன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் இவர் பண்ணுவார். இப்போ நான் சொன்னேன், நம்ம தம்பி மாதிரி தான். எனக்கு இந்த பழக்கம் தான் பிடிக்கல. அடிக்கடி ஐஸ்வரி கணேஷுக்கே 2.25 கோடி பாக்கி. இன்னும் எது கோமாளி படம், இவரை கேட்டால் அவருன்றார், அவரை கேட்டால் இவருன்றார். இப்போ அவர் இந்த 2.25 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த முருகானந்தெல்லாம் கேட்டால் இல்லை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஓட்டந்தெல்லாம் இவர். இது அநியாயம். சினிமா கெட்டு போகிறதுக்கு இப்படிப்பட்ட சிலர் காரணம். சார் காலைல கூட சுரேஷ் கமாச்சி வந்துட்டு போனார்னு சொல்லிட்டு போனான், இதை தான் சொல்லிட்டு போனான். உங்ககிட்ட காசு வாங்கியிருக்காப்புல கடன். அது நான் வந்து மிக மிக அவசரம் படத்தை முடிச்சு கொடுத்ததே நான் தான், என் பணம் தான் அது. அந்த பணம் தான் ஷூட் பண்ணி எடுத்து வச்சுட்டாரு, யாரோ கொடுத்தாங்க, எடுத்துட்டாரு. பிறகு அதை முடிக்க முடியல, ஃபைனல் ஸ்டேஜ் பணம் ஃபுல்லாக நான் பணம் கொடுத்தேன். அந்த பணத்தை இன்னும் வரல. நம்ம 15ஆம் தேதி தரேன், ஏதோ துபாய் போகிறாரன், நாளை காலையில் போயிட்டு வந்துடுறேன்னே, இந்த பணம் முருகானந்தம் கொடுத்த உடனே வாங்கி கொடுத்துறேன். ஏன்டா அது அவன் சொல்கிறேன், எனக்கு நீ எப்போ வாங்கினது, இப்போ இந்த படம் எவ்வளோ வந்தது? அவன் தம்பி மாதிரி, ரைட் ஓகே பரவாயில்ல. எத்தனையோ பேர் இல்லைன்னே ஏமாத்துறானுங்க. தலைமறைவாக ஒரு நிர்வாகி, தலைமறைவாகி 6 மாதம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் நிர்வாகி, அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான். வர்ற ப்ரொடியூசருடைய மேட்ருக்குள்ள ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கான் பாரு ஒருத்தன். அவன் அங்கே முக்கியமான பொறுப்பில் இருந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுறான். அப்படி தலைமறைவாக இருக்கிறவனும் இருக்கானுங்க, பொறுப்பில் இருக்குவேன். இந்த தம்பியாவது பொறுப்பாக வந்து என் இடத்துக்கு வந்து அண்ணே நான் ஒரு 10 நாளில் கொடுத்துட்றேன்னு சொன்னானே, அது பெரிய நாணயம். இப்போது
ஒருத்தன் என்கிட்ட பணத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி பொண்ணு கல்யாணத்தை ராணி மெய்யில் நடத்துகிறான் ஒரு கடங்கார பையன். ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவனும் பொறுப்பில் இருந்திருக்கான் தயாரிப்பாளர் சங்கத்தில். இப்போ ஃபோன் எடுக்கிறதில்ல, 6 மாதமாக இதோ வர்றேன் ஊர் பூரா கடன் வாங்கியிருக்கானுங்க. இப்படி ஒரு 6-7 பேர் இருக்கான் ஃப்ராடு பயிலு. அடுத்த பணத்தை ஆட்டையை போட்டு இவன் குடும்பத்தில் சோறு சாப்பிட்றது தான் வேலை. அது சோறாது மானங்கட்ட பயிலுங்க. அது இருக்க ஒரு மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டு அதுக்கு பப்ளிக் ஒரு ஆட்டம் வச்சுக்கிறேன். சூப்பர் சார். சார் அதே போல் இப்போ சுரேஷ் காமத் அவர்களை பற்றி பேசிட்டோம். அடுத்தபடியாக உங்ககிட்ட நிறைய பேர் சினிமாவில் கடன் வாங்கியிருக்காங்க தயாரிப்பாளர்கள். அந்த கடன்லாம் வந்துருச்சா? யார் வாங்கியிருக்குது? பல பேர் உங்ககிட்ட வாங்கினாலுமே என்ன? ஆமாம், எதுவும் வரலன்னா சின்ன ப்ரொடியூசருக்கு நான் தான் கொடுத்தேன். அவன் படம் பண்ணட்டும், அதில் ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஒரு 14 பேர் சின்ன ப்ரொடியூசர் நாணயமானவங்க. நான் அந்த பணம் வரலன்னு கவலையே படல. வரும் அவங்களுக்கு படம் இருக்குது, அது ரிலீஸ் போது வரும். நான் அவங்கள ஃபோன் எடுப்பான், ஃபோன் பண்ணால் அடுத்த மாதம் பண்ணிடுறேன். அது வேணும் எனக்கு. திட்டம் போட்டு வாங்குறான்ல குடும்பத்தை கெடுக்கிறவனு நான் சொன்ன ஒரு 6 பேர் இருக்கான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. முந்தாள் கூட ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசினேன். ஏன்னு சொன்னால் அது ஒரு ஃபைனான்ஸருடைய புள்ள நடிக்கிற படம். அவர் நிறைய படம் ஃபைனான்ஸ் பண்ணுறார். சந்திரபாஸ் ஜெயின் அவங்க அண்ணன் செயின்ராஜ் மகன் ஒரு ஹீரோவை பண்ணுறான். அந்த படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன். அங்கே அவங்க ரிலேஷன் ஃபைனான்சஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் டி ராஜேந்தர், சூர்யாலாம் இருந்தாங்க. நான் சொன்ன பல பேருக்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்கேன். அதில் சின்ன ப்ரொடியூசர் 14 பேர் அவன் நாணயமாக கொடுத்துருவாங்க. மீதி 6 ஃப்ராடு பசங்க. யார் ஃபைனான்ஸ் பண்ணாலும் போய் காலில் விழுந்து வாங்கிடுறானுங்க. பிறகு ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. அதெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல போகிறேன். நீ அந்த மாதிரி ஆளுங்களை ஒதுக்கி வைங்க. அவன்லாம் அந்த சினிமாவிலே குடும்பத்தை கெடுக்கிற பாவிகள். சினிமாவிலே இருக்கக்கூடாது அவனுங்க. எனக்கு பணம் வரலன்னா பரவாயில்ல, நான் ஒன்று பிறக்கும்போது கொண்டு வரல. படம் எடுத்து 3 கோடி இழந்தேன். சரி, இப்போ நம்ம ஆளுங்க படம் எடுக்கிறாங்களே, இப்போ கொடுத்தா அவன் நல்லா வருவான்னு கொடுத்தா நமக்கே மோசடி பண்ணுற ஒரு 6 பேர். அதில் விடியல் ராஜின்னு ஒருத்தன், சிவசக்தி பாண்டியனை முன்னால் சொல்லிட்டேன், விடியல் ராஜின்னு ஒருத்தன் ஃப்ராடு பண்ணுறதுக்குனே சுற்றுறாங்க. இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய படங்கள் எடுத்த ஒரு ப்ரொடியூசர், பெரிய பெரிய படம், சங்கரை வச்சு படம் எடுத்திருக்காரு, பெரிய ஆள். இப்போது அவர் இங்கே எல்லாத்தையும் இந்த கௌதம் மேனனால் யாராலும் இழந்துட்டு ஆந்திராவில் போய் பவன் கல்யாணம் வச்சு ஒரு படம் எடுக்கிறார், கொடுத்துருவார். இப்போ தமிழில் எல்லா பணத்தையும் விட்டுட்டு தெலுங்கில் போய் கெஞ்சி பவன் கல்யாணம் ஒத்துக்கிட்டார். சரி பணம், ஏன்னா அங்கே அற்புதமான ஹீரோக்கள். ப்ரொடியூசர் கெட்டுட்டான்னா அவங்கள தூக்கி நிறுத்துகிற ஹீரோக்கள் அங்கே இருக்காங்க. இங்கே அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுவாங்க, மிதிச்சிடுவானுங்க. சார் அந்த காலத்துலலாம் ப்ரொடியூசர் அந்த ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வராங்க அப்படின்னாலே எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் கூட முதலாளி வரான்னு எழுந்து கை கட்டு வரோம். இப்போலாம் சிவாஜி, ஜெய்சங்கர், அந்த பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்கும் முதலாளி அவர் ரொம்ப ஏழையாக தான் இருப்பார். இவர் தான் அந்த சரி அந்த என் படம் கொடுத்து கடன்லாம் அடைச்சிடுன்னு கொடுத்துருப்பார். அந்த முதலாளின்னு வந்தால், ஏன்னா ஸ்பாட்டில் அவர் தான் முதலாளி. எம்ஜிஆர் எழுந்து வாங்க முதலாளி, நான் பார்த்துருக்கேன். சிவாஜியும் அதனால தான் கொடி கட்டி பிறந்தாங்க. இப்போ இருக்கலாம் நன்றி கட்டவர்கள். ஒரு ஹீரோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மதிக்க இவங்க தான் எழுந்தாங்க. இங்கே ப்ரொடியூசர் தான் எழுந்து நிற்கிறான். டேட்டு கொடுக்குறதுக்கு 1 வருஷம் அலைய வைக்கிறானுங்க. அப்புறம் இந்த டைரக்டர் தான் போடணும் நீங்கள். அவர் டைரக்டர் சொல்கிறார். நாங்கள் என்னென்னா இயற்கை என்னென்னா, இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி சார் யாராக இருந்தாலும் கதையை செலக்ட் பண்ணுவோம். கதையை செலக்ட் பண்ணி டைரக்டர் செலக்ட் பண்ணுவோம். பண்ண பிறகு தான் ஹீரோவை செலக்ட் பண்ணுவோம். அந்த கதைக்கு யார் ஹீரோ, அதுதான் சக்ஸஸ்ஃபுல் படங்கள். இப்போ என்னென்னா இந்த ஹீரோக்கள் இருக்கிற ஹீரோக்கள் கதையை எல்லாரையும் சொல்லனா புரியுது, ஒரு 40-50% தான். மற்ற தம்பியெல்லாம் ஜெயம் ரவின்னு ஒரு தம்பி இருக்கார், அற்புதமான அடக்கம், ஒழுக்கம், மரியாதை எல்லாமே நிறைந்த ஒரு தம்பி ஜெயம் ரவி. அப்படி சில ஹீரோஸ் இருக்காங்க. இப்போது இவர் விக்ரமா, இன்னும் ஒரு ஷியாம் விக்ரமா, ஆமாம் ஷியாம் விக்ரம். அந்த ஆள் இருக்கிறதும் தெரியாது, நடிக்கிறதும் தெரியாது. அந்த ஆள் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், நன்கொடை கொடுக்க மாட்டான், யாரையும் உதவி பண்ண மாட்டான். பட் அவன் பிழைக்கணும், அவன் பிள்ளை இப்போ வரணும். ரைட், அது தப்பு இல்லை. அது அவங்களோட வாழ்ந்துக்குன்னா தப்பு இல்லை. நீ பப்ளிக்குன்னு வந்தால் நீ உதவி பண்ணு. இது பப்ளிக் தான்.
ஏன்னா பப்ளிக்குடைய பணம் தான் உங்களுக்கு கோடி கோடியாக சேருது. ஏழைகள் பார்க்குற, பணக்காரன் பார்க்குற சினிமா கொடுக்குற பணம் தான் உன்னை வாழவை. நாங்கள் எதை நம்பி பணம் கொடுக்குறோம்? ஒரு முதலீடு ஒரு 10 கோடி ஹீரோவுக்கு எதை நம்பி கொடுக்குறோம்? இந்த படம் எடுத்தால் இந்த ஹீரோ போட்டுனா படம் வியாபாரம் ஆச்சுன்னா எனக்கு ஒரு 50 லட்சமாவது லாபம் வரும், இல்லை 1 கோடி லாபம் வரும் அப்படின்னு இந்த ஹீரோவை நம்பி, டைரக்டரை நம்பி தான் எடுக்கிறோம். ஹீரோ தான் முக்கியம் இங்கே. புரியுது. அதாவது அப்படி ஆயிடுச்சு. அப்போ இருந்த தயாரிப்பாளர்களுக்கான மரியாதை இப்போ இல்லை. இல்லை 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 நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு ஆர்பி சௌத்ரி கிட்ட பேசியிருந்தேன் போன மாதம். இது ஜீவா, அவன் எதிரிலையும் சொன்னேன், ஹீரோ ஜீவா அவங்க அப்பா தானே ஆர்பி சௌத்ரி. அந்த ஃபங்க்ஷனில் விஜய் சேதுபதி, விஷால், அப்படி அந்த கீன்னு ஒரு படம், அது மைக்கேல் ராயப்பன் எடுத்த படம். அந்த படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன். ஹீரோக்கள் ஒரு 10 ஹீரோக்கள் ஜீவாவுக்கு வேண்டிய அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தான். இன்றைக்கி ஏவிஎம் படம் எடுக்கலை, விஜய் 2 சூப்பர் ஹீரோ உருவாக்கின பாலச்சந்தர் குடும்பம் படம் எடுக்கலை, ஐயா ஆர்எம் வீரப்பன் படம் எடுக்கலை, இப்படி நிறைய பேர் ஆர்பி சௌத்ரி படம் எடுக்கலை. வருஷத்துக்கு 4-5 படம் பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர். அவரை நான் கேட்டேன் 5 மாதத்துக்கு முன்னால், என்ன சௌத்ரி ஏன் நீ தமிழ் படம் பண்ண மாட்டேங்கிற? யோ படம் இண்டஸ்ட்ரியாக இது, மரியாதை இல்லாத இண்டஸ்ட்ரி. எவையா மதிக்கிறான் ப்ரொடியூசரை? நட்டம் வருது, இப்போ லாபம் வருது, அது வேறையா? மரியாதை வேணாம் ப்ரொடியூசருக்கு. இங்கே எவனும் மதிக்க தயாராக இல்லை ப்ரொடியூசர். அதனால நான் இங்கே வேணாம். மதிக்கிற இடம் ஆந்திரா, கேரளா. 2 படம் ஆந்திராவில் எடுக்கிறேன், 1 படம் கேரளாவில் எடுக்கிறேன், போதும் எனக்கு. ஆர்பி சௌத்ரி சாரே சொன்ன விஷயம். ஆர்பி சௌத்ரி தான் சொன்னது. அது அவன் பிள்ளை எதிரிலே இவனுங்கெல்லாம் உட்காந்துட்டுருக்கானு. அந்த மேடையிலே சொன்னேன் கமலா தேட்டரில், மரியாதையோடு இருங்க. நீ எங்ககிட்ட பணம் வாங்குற, படிப்படியாக அலைஞ்சல்ல, நீ யாருன்னு தெரியுமல்ல வேஷத்துக்கு, ஒவ்வொரு படி ஏறனல்ல, அந்த நிலையை நினச்சி பாருங்க. ரஜினி சார் இன்னும் நினைக்கிறார், அதனால தான் நிலைக்கிறார். அடுத்த ரஜினி சார் பற்றி கேட்டுறேன் சார். இப்போ அண்ணாத்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா சார்? ஆவரேஜ். அது பெரிய ஹிட்டும் இல்லை, ஃப்ளாப்பும் இல்லை. ரஜினி சார் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அண்ணாத்துக்கு பிறகு பாதியாக குறைச்சிருக்காருன்னு ஒரு தகவல் வருது, அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. குறைச்சா நல்லது. நீ ஒரு 3 படம், ஒரு படம் ஏறும்போது ஏற்றிக்கிற, அளவுக்கு மாரி ஏற்றிக்கிற, இது அநியாயம். இங்கே ஹீரோக்கள் வாங்கிறது அநியாயம். ரஜினி சார் உட்பட எல்லாரும் யாராக இருந்தாலும், அவர் என் நண்பர் தான், அவர் நல்ல மனிதர், ப்ரொடியூசர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல ரஜினி சார் தங்கம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட். பட் அந்த சம்பளம் நமக்கு தேவையில்லை. என்ன பண்ண போகிறோம்? எங்கே அடுக்கி வச்சு செல்லரிக்க வைக்க போகிறோம்? யாருக்கு பயன்படுது? அந்த குறிக்கோளில் சொல்கிறேன். யாருமே ப்ரொடியூசர் வாழ வைக்கல. லாஸ் ஆனால் அதோடு போயிடுறாங்க. இவனை சேர்க்கவே இல்லை, பேசுகிறதே இல்லை. ஆனால் அஜித், வேகம், லாஸ். அந்த டைரக்டர் பெரிய செலவு பண்ணிட்டார். கதை ஒழுங்காக இல்லை, ஆனால் செலவு பெருசாக பண்ணிட்டார். அஜித் அப்படி வந்து 100 துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்கும், இவன் ஒரு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் அஜித் மேலே ஒரு குண்டு கூட படையாது. அவன் ரசிகனே காரி துப்பிட்டான் என்ன. ஆனால் அந்த வேகம் ஃபெயிலியர் லாஸ் அவருக்கு. வேகம் எஸ். அஜித் கூப்பிட்டு டைரக்டர் சிவாவை, இவர் என் தியாகராஜனை கூப்பிட்டு, இது பாருங்கள் போன படம் அதிக செலவாயிடுச்சு, லாஸ். விஸ்வாசம் ஒரு படம், இப்போ ஒரு படம் கொடுக்குறேன், சிக்கனமாக கதையை செலக்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும், அந்த லாஸை கவர் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு மறுபடியும் விசுவாசம் கொடுத்தார். பெரிய மனசு. இப்போ நான் ஆந்திராவில் ஒன்று நிறைய சொல்லிட்டேன், ராம் சரண். அப்புறம் டைரக்டர் பேர் என்னமோ சீனு. முன்னால் அந்த தெலுங்கு இது வரும், கொட்டாரக்காரா அந்த மாதிரி ஒன்று வரும், காற்றக்கட்டை அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கு பின்னால் தான் சீனு வரும். டைரக்டர் நேம் அது. அவங்க ஊர் பேரோ இல்லை பரம்பரை பேரோ வரும், இயற்கையாக அது. அங்கே அந்த சீனு முடிகிற பேர் ராம் சரண். சிரஞ்சீவி மகனா? ஆமாம் சார். ஆமாம், அவர் நடித்த படம். ப்ரொடியூசர் பெரிய செலவில் எடுக்கிறாங்க, பெரிய செலவு, பிக் பட்ஜெட். டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கிட்டாங்க. ஏன்னா ராம் சரண் டைரக்டரும் நல்ல டைரக்டர், ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர். படம் 1 வாரம் கூட போகல, பெரிய பட்ஜெட் படம் 1 வாரம் கூட போகல. அப்போது 5ஆவது நாள் 6ஆவது நாள் இந்த ஹீரோ ஒரு அமௌண்ட், அவர் கொடுத்த சம்பளத்திலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகிறார். 10 கோடின்னு வச்சிங்களேன், 10 15 எனக்கு தெரியாது.
இதை வச்சுங்க நீங்கள். சார் ஏன் சார் நான் சம்பளம் பேசுனதை கொடுத்துட்டேன். இந்த படம் உங்களுக்காக வாங்கலை டிஸ்ட்ரிபியூட்டர், ஹீரோவை நம்பி வாங்கினாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு. ஹிட்டானா நான் சம்பளத்தை ஏற்றிக்கிறேன்ல, அதனால் ஃபெயிலியர் ஆனால் நான் பொறுப்பு எடுத்துக்கணும்ல. அதனால் இதை டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு கொடுங்க. டைரக்டர் ஒரு 5 கோடி எடுத்துகிட்டு போகிறார். இப்போ இருந்தாங்க சார் எல்லாம் வழக்கம். அவர் ஒரு நல்ல மனிதர். வேண்டாம், தோல்வியான நான் அது எப்படி லாபமான நாங்கள் அனுபவிக்கணும், தோல்வியான நீங்கள் மட்டும் ப்ரொடியூசர் அனுபவிக்கணுமா? இதை வச்சு கொடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு அதை கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் ஃபிலிம் சேம்பரில் காட்டகட்ட பிரசாத் என் சகோதரர்கிட்ட கேட்டேன். ஆமாண்ணா அது உண்மைதான்னார். ஐயோ, இங்கேருந்தே அவங்கள கையெழுத்து கும்பிட்டேன் சார். யாரும் எனக்கு தெரியாது. புரியுது சார். அவரை மாதிரி தமிழ் சினிமாவில் ஒருத்தர் கூட கிடையாது. இது ரஜினி சார் படம் ஃபெயிலியர் ஆனோடனே டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் செட்டில் பண்ணார். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நேரடியாக கூப்பிட்டு திருப்பூர் சூழ்நிலை வச்சுக்கிட்டு செட்டில் பண்ணார். அவருக்கு அந்த கொஞ்சம் பண்ணியிருக்கார். ஆனால் எல்லா படத்துக்கும் பொறுப்பு இல்லை. எனக்கு என்னென்ன ஏன் பொறுப்புன்னா, இந்த அளவுக்கு மீறி சம்பளம் வாங்குறீங்கல்ல, அதை அப்புறம் நீங்கள் சொல்கிற டைரக்டர் அவன் கதைக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறான், ஹீரோவுக்காக செலவு பண்ணுறான். ஹீரோவை தூக்கி உலகமகா நடிகர் ஆக்கணும்னு கண்டபடி செலவு பண்ணி ப்ரொடியூசரை பெரிய கடன் வாங்க வச்சிடுறாங்க. அப்புறம் வியாபாரம் அந்த அளவுக்கு ஆகலை. படம் ஓடலைன்னா ப்ரொடியூசர் அடிபடுறான், எல்லாரும் கோட்டீஸ்வரர் ஆயிடுறாங்க. இந்த ப்ரொடியூசர் ஏழை பிச்சாண்டி ஆகிறான். அந்த நிலை ஏன் இல்லை? அது அடுத்த படம் கொடுத்துறீங்களா? எத்தனை பேர் கொடுக்குறீங்க? இப்போ கூட அஜித் இந்த படம் காலதாமதம் ஆயிடுச்சு, ரொம்ப வலிமை. அடுத்த படம் போனி கபூருக்கு தான் கொடுத்துருக்காரு. லாஸ் தான், அது எப்படியும் லாஸ் வரும், வட்டியே ஏறிடும். ஆனால் அவருக்கு படமே கொடுக்க வேண்டியதில்லை. அவர் என்ன தொடர்பு கடமைன்னு தெரில. அதை இங்கே இருக்கிற இவரை வச்சு படம் எடுத்த ஏழைங்க இன்னைக்கு ஏழையாக இருக்காங்க. அஜித்தை வைத்து படம் எடுத்து ஒரு 10 ப்ரொடியூசர் இன்றைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதில் சிவசக்தி பாண்டியன் சொன்னேன், என்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்துறான்னு சொன்னேன். அவனும் 2வது படம் எடுத்தான். அமராவதியின் முதல் படத்தை எடுத்தது சோலா பொன்ரங்கம் அஜித். அந்த படியெல்லாம் ஏறினார்ல அன்னைக்கு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 10 பேர் வரிசையில் உன் வளர்ச்சி காரணமான கூப்பிட்டு ஒரு படம் வச்சுங்க அப்படின்னு இவரே ஒரு ஆளை போட்டு வச்சு உன் சம்பளத்தை எடுத்துக்கலாம். ஆளுக்கு ஒரு கோடி 10 கோடி கொடுத்தா ஒன்றும் லாஸ் ஆகாது. இவர் மீதியெல்லாம் நீங்களே எடுத்துங்க. அங்கே பண்ணுறாங்க. இந்தியில் ஒரு ஹீரோ பண்ணுறாரு. அதை ஒரு கஷ்டப்படுற ப்ரொடியூசரை கூப்பிட்டாருன்னா உங்களுக்கு இந்த படம் பண்ணிவிட்டு அவரே ஒரு ஆளை போட்டு படத்தை எடுத்து அவர் சம்பளம் எடுத்துக்கிறாரு, அவர் எடுத்துறாரு, இவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துறாரு. தெலுங்கில் கூட இருக்குது, தமிழில் மட்டும்தான் இல்லை. ஸோ அடுத்து நீங்கள் அதிகப்படியாக ஒருத்தரை சாடி பேசியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி விஷால் அவர்கள் அனுபவம் சொல்லிடுறேன். இந்த வீரமே வாகை சூடும் இந்த படம் படு நஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு, ஒட்டுமொத்த டீமும் அப்படியே ஃபெட்டப் ஆயிடுச்சுன்னு அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் விஷால் அவர்கள் இந்த பணத்தை மேட்ச் பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான பேச்சு வந்துட்டு இருக்கு. உங்கள் தரப்பில் வர்ற கருத்துக்கள் இப்படி தான் இருக்கா? எனக்கு பணம் 15 கோடி கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், எனக்கு பணம் நாளைக்கு படம் ரிலீஸு, எனக்கு 15 கோடி பணமே கொடுக்கல, லெட்டர் கொடுத்துருக்காங்கன்றார். ஒவ்வொரு படமும் விஷால் படம் அப்படி தான் வருது. ஒரு அளவுக்கு மீறி செலவு பண்ணுறது. அந்த தம்பிக்கு ஒரு கணக்கே தெரியல. ஆடம்பரம், அநியாயம், ஓவர் செலவு டைரக்டர் பண்ண விடுறது. அப்புறம் வியாபாரம் இல்லை. 4 படம் சரியாக ஓடலை. அயோக்கியா, எனிமி, எந்த படம் ஓடிச்சு? அப்போ அடுத்த எடுக்கிற படம் ஒரு பட்ஜெட்டில் நான் ஒன்று சொல்கிறேன், அவள் திட்டன்னு சொல்கிறேன். அந்த தம்பி திட்ட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? அவங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க அப்பா எனக்கு அந்த காலத்தில் நான் செக்ரட்டரியாக இருந்த போதே அவர் ஒரு படம் எடுத்தவர் சரத்குமாரை வச்சு. அப்போ அது பிரச்சனை வரும்போது நான் அந்த கூட இருந்து அவருக்கு உதவி பண்ணேன். அது மேலே அந்த அம்மாவும் அவங்க அம்மாவும் என் மேலே ஒரு மரியாதை உள்ளங்க, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் நான். பட் இந்த தம்பியுடைய நடிகர் சங்கத்தில் இவர் பண்ண ஆட்டலும், அதை விட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து அங்கே இருந்த பணத்தெல்லாம் காலி பண்ணதும், ட்ரஸ்ட்டில் இருந்த பணத்தை எடுக்கவே கூடாது, யாராக இருந்தாலும் எடுக்கக்கூடாது. பைலா இருக்குது, சட்டம் இருக்குது. அதை மீறி சட்டத்தை மதிக்காமல் அதெல்லாம் எடுத்து யார் யாருக்கும் எழுதி கொடுத்துட்டு இன்றைக்கி அங்கே காலி பண்ணிட்ட ப்ரொடியூசர்ஸ். கொரோனா காலத்தில் எந்த உதவியும் பண்ண முடியல எங்களால். அது யார் காரணம்? நீ தான். சரி, ஆட்டி படைக்கிற சினிமா ப்ரொடியூசர்ஸ் அப்படி கொண்டாடுற வந்தியே, கொரோனா காலத்தில் எங்கே போனேன்? இது வரைக்கும் எங்கே இருக்க நீ? ஹைதராபாத்லேருந்து இங்கே ஒர்க்கு நடந்தது இந்த படம் ரிலீஸுக்கு. இங்கே வரல, அவர் ஹைதராபாத்தில் இருந்தார்னு கேள்வி.
ஒன்றே ஒன்று, அந்த தம்பிக்கு நான் ஒரு பெரியவனா, 40 வருஷம் சினிமா அனுபவம். ஒன்றே ஒன்று, உனக்கு திறமை இருக்குது விஷால், திறமை இருக்குது, உனக்கு ரசிகர்களும் இருக்காங்க, உன் படம் நல்ல படங்களை பார்க்க தயாராக இருக்கிறார்கள். நீ அதில் ஓடுறது இதில் ஓடுறது கண்ட கழுதியிலையும் வாயை வச்சிட்டு இருக்கக்கூடாது. டிஹெச் ரோட்டில் போய் ஆர்கே நகரில் தெருவில் உட்காந்தியே அதெல்லாம் விட்டுரு. ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த 13 கோடி போனதுக்கு எப்பாவது ஒரு தடவை வந்து போடு, அப்போ தான் அந்த ப்ரொடியூசர் வாழ்த்துவாங்க. இப்போ சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் எதுவும் சக்ஸஸ் ஆகாது. இப்போ நீ நடிக்கிற அடுத்த ப்ரொடியூசருக்கு நடி, ப்ரொடியூசருக்கு ட்ரபிள் கொடுக்காத, ஒழுங்காக வந்து நடிச்சுட்டு போ. ஒரு 5 படம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பெரிய ஹீரோ. திறமை இருக்குது, திறமை இருக்குது. அந்த சில கதைகள்லாம் அந்த தம்பிக்கு பொருத்தமாக இருக்குது. மருதுன்னு ஒரு படம் சக்ஸஸ், நல்லா பண்ணியிருந்தேன். இது கூட நான் பாதி படம் பார்த்தேன், வீரமே வாகை சூடுமா, நல்லா பண்ணியிருந்தது. ஆடியன்ஸ் வரலாமல் உன் மேலே அவசியம் வந்துருச்சு மக்களுக்கு. எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது அது. உங்க நல்ல ஹீரோ, நீ ஹீரோ வேலையை மட்டும் பாரு. ஒரு 2 வருஷம் படங்கள் நடி, ப்ரொடியூசரை கைவிட்டு லாஸ் பண்ண வைக்காத. சின்சியராக பண்ணி நீயும் வளரணும், ப்ரொடியூசரும் வளரணும், உன் கூட இருக்கணும் வளரணும், பண்ணு. அதுக்கப்புறம் நீ பெரிய ஹீரோ. என்னால் நம்ப முடியல விஷால் சாரை பற்றி நீங்கள் இந்த அளவு பெருசாக திறமை இருக்கு, அதை சொல்கிறேன். அங்கே என் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் அழிவை உண்டாக்குனா திட்டுறேன், திட்டல கண்டிக்கிறேன். நானே திட்டுறேன், பாராட்டுவேன். யாரையுமே நல்லது பண்றவங்களை பாராட்டுறேன். யாரை தேவையில்லாமல் நான் வந்து கண்டிச்சிருக்கேன்? எனக்கு அவசியமே கிடையாது. என் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். எவனோ ஒருத்தன் கேட்டான், இப்போ ஏதோ அந்த யூடியூப்பில் சினிமாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கார் ஒரு சகோதரர். இவர் என்ன ரஜினி வச்சு படம் எடுத்தாரா? இவர் எத்தனை படம் எடுத்துட்டார்? ஒரு படத்துக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு இந்த ஆளு காசு கொடுக்கல நான். அப்போ இல்லை என்கிட்ட காசு. நம்ம ஊர் மாரியம்மா ப்ரெஸ் மீட்டில் ஒரு கவர் அப்போல்லாம் 200 ரூபா தான். அந்த படம் ரிலீஸ் போது அவ்வளோ அவஸ்தை எனக்கு. அப்போ எல்லா தம்பிகளும் ஒத்துக்கிட்டாங்க, அண்ணன் இருந்தால் கொடுப்பாரு. அவங்க எதிர்பார்க்கல. இந்த ஆள் மட்டும் விமர்சனம் எழுதுகிறான், இந்த நம்ம ஊர் மாதிரி படம் எடுத்ததுக்கு பதிலாக எல்லாருக்கும் கூழ் ஊற்றிருக்கலாம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பிக்சர். அந்த படத்தில் தான் எனக்கு 10 லட்ச ரூபா லாபம். சரத்குமார் வில்லன். இவன் காசுக்காக அலையிறவன், காசுக்காக பேசுகிறவன். நடிகைலாம் அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க, எதுக்கு நமக்கு போயிட்டு போகிறாங்க? இந்த சினிமாவில் அப்படிலாம் போக வர முடியுமா? சினிமாவில் எல்லாரும் நல்லவங்களா? அதெல்லாம் யோசிக்கணும். அடுத்தவங்களை குறை சொன்னீங்கன்னா உன்னை நார வச்சிருவேன். என்ன அடுத்தவங்களை நம்ம யாரையும் நான் பழி சொல்லியிருக்க மாட்டேனே. குறை இருந்தால் சொல்லுவேன், நிறைய இருந்தால் வாழ்த்துவேன், பாராட்டுவேன். அந்த வகையில் தான் விஷால கூட திறமை இருக்குது, ரசிகர் கூட்டம் இருக்குது. நடிக்கிற வேலையை மட்டும் பார். 2 படம் 3 படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா, இதில் ஒரு பெரிய கொடுமை, ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா 5 கோடி ஏற்றிக்கிறாங்க. ஃபெயிலியர் ஆனால் இறக்க மாட்டேன்றாங்க. ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சு இறக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது புதுசாக செய்த பாவம். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இவங்க செய்த புண்ணியம். அப்பவும் ப்ரொடியூசர் கிடையாது. இதுதான் இந்த கேவலப்பட்ட தமிழ் சினிமாவை போயிடுச்சு. ப்ரொடியூசர்லாம் பாவம் பண்ண மாதிரி ஆயிட்டான். ஓகே சார், இப்போ இந்த ஹீரோஸ்லாம் சேலரி ஏற்றுறதா பார்க்குறப்ப ஆதங்கப்படுறோம், புரியுது. இந்த எஸ்ஜே சூர்யா அவர்கள் மாநாடு படத்தில் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நீங்களே பார்த்துருந்தீங்க ஒரு வாட்டி அவரை. அவர்கிட்ட ஒரு தெலுங்கு படத்துக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க சார், எங்கள் படத்தில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா செவிவழி தகவல் தான் ஒரு 7 கோடி ரூபாய் வரைக்கும் கேட்டிருக்காராம். அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் மிரண்டு இருக்காராம், ஏன்னா இது பாதிக்கு பாதி ஏற்றி கேட்குறாரு ஒரு மேலேன்னு சொல்லிட்டு. எஸ்ஜே சூர்யா அவர்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னா அதை பார்க்குறப்ப ராஜன் அவர்கள் எப்படி சந்தோஷப்படுறாரு, ஆதங்கப்படுறாரு? அதான் இப்போ சந்தோஷப்பட மாட்டேன். அப்பயும் பட மாட்டீங்களா? என்ன 7 கோடிக்கு? அவர் தம்பி தான், நண்பர் தான். இப்போ கூட ஆடியோ ஃபங்க்ஷன் 5 நாளைக்கு முன்னாடி அதனால தான் பேசணும். அதை நான் ஏற்க மாட்டேன், ஏற்கவே மாட்டேன். அதுக்குள்ள ஹீரோ கூட எவ்வளோ ஏற்றிக்கிட்டாரு தெரியுமா? 100 கோடி 120 கோடி ஏற்றுறானா ஓகே, அதெல்லாம் கிடையாதுயா. நீ என்ன அதுக்காக அந்த படத்தில் 3.5 கோடி வாங்கினதுக்கு 7.5 கோடி ஆக்கணுமா? ஹீரோ 7.25 வாங்கிட்டு 35 கோடி சொல்லணுமா? நாங்கடா அது அக்கிரமமாக இருக்கு. இல்லை அது ஓவர். தமிழ்நாட்டில் அந்த அக்கிரமம் நடக்குது. ஆந்திராவில் 100 கோடியில் ஒரு படம் தயார் பண்ணால் அந்த ஹீரோ சம்பளம் 20% 25% தான். அது கூட அந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குவாங்க, மீதி பணம் கேட்கவே மாட்டாங்க. இங்கே பிச்சு 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 டப்பிங்குள்ளே கொடுத்துடணும் இவங்களுக்கு. ஆனால் இவனுக்கு வியாபாரம் ஆகிருக்காது படம்.
வியாபாரமே ஆயிருக்காது. ஆனால் இவங்க டப்பிங்குள்ளே கொடுத்துடணும். எப்படி கொடுக்க முடியும்? எவ்வளோதான் ஃபைனான்ஸ் வாங்குவேன்? இது ரொம்ப அக்கிரமம், அநியாயம். ஸோ இதுவே அதிகம் தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே சார். எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. ஓகே சார். சார் இந்த மாநாடு ஷூட்டிங் ஸ்பாட்டி நீங்கள் கூட போயிருந்தீங்க. அப்போ வந்து சிம்பு சார் கரெக்டாக டைமுக்கு வராரு, டைமுக்கு பர்ஃபார்ம் டைமுக்கு போயிடறாருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு சார். அவர் இந்த உடம்பை குறைக்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? யோ, உடம்பை கெடுக்கிறதுக்கு நான் மெனக்கெடுறது ஐயா. நீ உடம்பை கெடுக்கலன்னா உனக்கு ஃபீல்டு கிடையாது, படங்கள் கிடையாது. அதனால் என்னுடைய வளர்ச்சிக்காக நான் என் உடம்பை கெடுத்துக்கிறது என்ன? ஸ்லிம் ஆகிறேன், ஹீரோக்குடைய அம்சத்துக்கு வர்றேன், நல்லா தின்னு ஏறிட்டோம், அதை இறக்குறோம். அதனால் 2 கோடி 5 கோடி கூட சேர்த்துக்கிறேன். இது என்ன சிரமப்படி கெடுத்துக்கிட்டு என்ன இது விளையாடுறீங்க? என்ன ஹார்பரில் கோயம்பேட்டில் மூட்டை தூக்கியா போட்டீங்க? என்னையா கலெக்டர் டாக்டர் படிச்சுட்டு 5 வருஷம் படிச்சுட்டு அவனே 50,000 1 லட்சத்துக்கு மாதம் சம்பளம் உழைக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி 2 கோடி சம்பளம் வாங்குறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு காமெடியும் 10 லட்சம் கேட்குறான். என்ன படிச்சுட்டீங்க, என்ன வந்துட்டீங்க? ஒரு தர்ம நியாயம் இல்லையா? அப்புறம் ப்ரொடியூசர் என்ன கிடைக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? சரி, நீ இந்த வயிற்றுச்சலை கொட்டுறதுக்குனே கேள்வி கேட்டுக்கிட்டு. ஐயோ சத்தியமா இல்லை சார். ஓகே சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்ட நிகழ்ச்சியை முடிச்சிடறேன் சார். ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் இப்போ ஹீரோஸ் இருக்காங்களா சார், அவங்கள விட்டுருங்க. இந்த ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்க பண்ணுற அட்ராசிட்டி அதிகரிச்சிட்டுருக்குன்னு நீங்கள் கடந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. இந்த கேரவன் சமாச்சாரமாக இருக்கட்டும், கூட ஒரு 5 அசிஸ்டண்ட்டை கூட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க, அதுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த அட்ராசிட்டி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா சார்? அதிகமாக தான் இருக்குது. இன்னும் அதிகமாகிடுச்சு. அதிகமாக தான் இருக்குது. ப்ரொடியூசர் சரியில்லை, ப்ரொடியூசர் கவுன்சில் சரியில்லை. சும்மா நம்ம தான் வல்லமை படைத்தவர்கள். பணம் யார் போடுறானோ அவன் தான் முதலாளி. அதுக்காக நம்ம அவங்களாம் அடிமைன்னு சொல்ல வரல. அவங்கவுங்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும், சம்பளத்தை பேசுறதை கொடுத்துடணும். பேசுகிற சம்பளம் நீ என்ன ஒத்துட்டு அக்ரிமெண்ட் பண்ணுறோ அதை குறைக்கவே கூடாது, அதை கொடுத்துடணும். ஆனால் எங்கள் ஆளுங்க பணத்தையும் அதிகமாக கொடுக்குறாங்க, மரியாதையும் கிடைக்கிறது இல்லை. எதுக்கு அந்த ஒரு படம் அப்படியே இப்போ லாபம் வருதா? எல்லா படமும் லாஸ் தான் ஆகுறீங்க. எதுக்கு அந்த கற்பனை, எதுக்கு அவமானம்? தயாரிப்பாளர் சங்கம் அப்படி தைரியமானு ப்ரொடியூசர் பக்கம் பேசணும். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இல்லைன்னா எங்களுக்கு பெரிய பேர். ஒரு டைரக்டர் ஒன்று ஸ்ட்ராங், பெப்சி ஸ்ட்ராங், எல்லா அமைப்புகளும் ஸ்ட்ராங், டான்சர்ஸ் யூனியன் ஸ்ட்ராங். எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் இருந்தபோது பவர்ஃபுல்லாக இருந்தோம். அந்த பவர்ஃபுல்லான பர்சன் லிஸ்ட் எடுத்திங்கன்னா கேட்டி கொஞ்சம் செலவெல்லாம் நீக்க முடியாது. அதாவது தனக்குன்னு ஒரு மிடுக்கிலே இருப்பார். தயாரிப்பாளனா இப்படி தான் இருக்கணும், இவர் தான் சம்பளம் கொடுப்பேன், முடிஞ்சா வரல கிளம்பு அப்படின்ற ஒரு பாணியிலே பேசுகிறவர். அவர் திருப்பியோ ஜென்டில்மேன் 2ன்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்க போகிறான்னு கேள்வி பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அவர் பற்றி உங்களுக்கு வரணும். ஒரு நல்ல மனிதர், சும்மா சினிமா உங்களை தடி மாற்றி அமைச்சார். நல்ல மனிதர், எல்லாம் பெரிய செலவுகள் அருமையாக பண்ணுவார். அதில் சங்கர்லாம் எப்படி டைரக்டர் ஆனார்? ஜென்டில்மேன் படத்துக்கு அவருடைய இதுதான் வந்தார். சரி, சங்கர் இதுவாயும் பல பேரை க்ளோஸ் பண்ணார். அவரும் ஒரு கௌதமான மாதிரி ஆயிட்டார். அதனால் குஞ்சுமோன்லாம் நல்ல ப்ரொடியூசர். இடையில கொஞ்சம் பையனை வச்சு ஒரு படம் எடுத்தார், அது ரிலீஸ் ஆகலை, கொஞ்சம் ஃபைனான்ஷியல் கஷ்டப்பட்டு இப்போ மறுபடியும் வர்றார். அவருக்கு நல்ல நேரம் வருது. பேசினார், போன வாரம் பேசினார். ஏதோ என்னுடைய யூடியூப் பேச்சை பார்த்துட்டு அது சொன்ன, தலைவரே ரொம்ப நல்லா பேசுனீங்க, அதான் இந்த கேரவான் மேட்டர், இது அதிக செலவு இருக்காங்களே, எங்கள் ப்ரொடியூசரை க்ளோஸ் பண்ணுறாங்களே, அதெல்லாம் கண்டித்து பேசினேன். எல்லாரும் ஒன்றா இருப்போம், கூட்டாக இருப்போம், அளவாக அந்த படத்துக்கு என்ன செலவு தேவையோ அதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த டைரக்டர்ஸ் அதை பண்ணுறல. ஹீரோவுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறாங்க. கேரளா படம் போய் பாருங்கள், மம்முட்டி இந்த பிஸ்ன்னு வந்தது, டர்ன்னு இவனை எட்டி வச்சா 50 பேர் வர்றான் சார். என்ன சார் புரியல எனக்கு. சரி, ஒரு 50 கத்தி எடுத்துக்கிட்டு வரீங்களே, ஒரு கத்தியாவது வெட்ட வேணாமா அவனை? என்ன அந்த கத்திக்கு வாடகை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதை விட கத்தி எடுக்காமல் வாங்கலை. சரி, நான் என்ன கேட்குறேன், நானும் ஃபைட்டு கற்றுக்கிட்டேன், இப்போ கத்தி சண்டை கற்றுக்கிட்டேன், கொம்பு சண்டை கற்றுக்கிட்டேன், இப்போவும் கொம்பு விளையாடுவேன் எல்லான்னு. சரி, அப்படி தூக்கி அப்படி உதச்சின்னா இந்த ஒருத்தன் தான் விழுறான் குண்டன், ரைட்டு. இவன் கைப்பட்டா அங்கே 10 பேர் விழுவானா? அட போங்க சார், ஹீரோவது பரவாயில்ல, ஹீரோயினி அவள் ஒல்லி குச்சி மாதிரி இருக்கா, அவள் அடிச்சு 4 பேர் விழும். ஐயோ, நேச்சராக பண்ணுங்கப்பா, என்னப்பா அநியாயமாக இருக்குது. வெக்கமா பையன், சின்ன பையன் சொல்கிறதே அவங்க விழுவாங்க பாரு. இப்போ அவன் ஸ்டண்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறான், சின்ன பிள்ளைங்க
ஏன்னா இப்படி தான் நடக்க போகுது. ஒருத்தர் அப்படி நிற்பார், டேய் ஏன்டா கத்தின்னு வர்றீங்க, இப்போ அடிக்க வர்ற 5 பேர் இருக்க வந்து 5 பேரும் நவுத்தி போட்டு போயிடுங்களேன். ஒருத்தன் வர்றான், இவர் உஷாராயிட்டு அடிப்பார். சார் அடித்தா காட் பண்ணல, இப்படி கையை தொங்க விட்டுவாங்க. இவர் அடிச்சு அடிக்க வேணா, ஏதோ ஒரு நேச்சராக பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டண்ட் நடிகர்கள் நம்ம சகோதரர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் நல்ல ஆள்லாம் இருக்காங்க. ப்ரொடியூசர் சாதமான சில்வா, ஸ்டன் சில்வா அருமையான ஆள். அது மாதிரி நிறைய தம்பிங்க இருக்காங்க, நான் குறை சொல்ல. அதிக செலவு இதனால் வைக்காதீங்க. ஹீரோவுக்கு சோப் போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி ப்ரொடியூசர் நாசன் நீங்களும் பண்ணாதீங்க. நீங்கள்லாம் ஒரு பற்று உள்ளவர்கள், ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ், அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப பற்று உள்ளவங்க. சார் செய்கிற வரைக்கும் நல்லா செஞ்சுட்டீங்க, கடைசியில் அவங்க ரொம்ப நல்லவங்கட்டீங்களே சார். நல்லா செய்கிறதெல்லாம் நல்லா செஞ்சுட்டீங்க, அது எதுன்னு போஸ்ட்லாம் கொடுத்து வாங்கிடுமா. அது ஆக்சுவலாக கொரியோ பண்ணுறதே இந்த ஸ்டண்ட் யூனியனில் இருக்கவங்க தான். இந்த கொரியோ பண்ணுறது ஸ்டண்ட் யூனியனில் இருக்கவங்க தான். செலவுகளை குறைங்க, நல்லா பண்ணுங்க. நான் என் படத்துக்கு ஸ்டண்ட் வச்சேன்னா 3 கேன் தான் கொடுப்பேன். அப்போ 400 அடி கேன், 400 அடி கேன் வரும். 3 கேன் தான். சாம்போ ராஜ்குமார் தான் எனக்கு 4 படமும் ஸ்டண்ட்டு. டபுள்ஸ் வரைக்கும் அவன் தான். ஆனால் டபுள்ஸ் நினைக்காத நாளில் எல்லாம் வந்தான். 1200 அடி, அது 400 அடி. ஒரு நாளில் முடி இல்லை 1.5 நாள் எடுத்துக்கோ, இவ்வளோ தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு 250 அடி தான் வேணும். நீ 2700 அடி பண்ணி கட் பண்ணி போடுறது எங்களுக்கு வேண்டியதில்லை. அப்போ சார் எப்படி சார்னு, முன்னாள் ஈவினிங் நீ என்ன நாளைக்கு பண்ண போகிற ட்ரெயினப் பண்ணு, இந்த 500 ரூபா சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சுக்கோ, கன்வீனியன்ஸ் வச்சுக்கோ. உன் ஆளுங்களை கூப்பிட்டு என்ன நாளைக்கு வேணும், உனக்கு எது ஹைலைட் வேணும் அதை வச்சுக்கோ, பண்ணி ட்ரெயினை பண்ணி எடு, என்ன அங்கே செலவு வச்சிடாத. அந்த தம்பி பண்ணுவான், நான் சொன்னபடி பண்ணுவான். என்ன சும்மா அங்கே வந்துட்டு ஐயோ ஒரு படம் 18 நாள் ஸ்டண்ட்டு மட்டும் கிளைமேக்ஸ் ஃபால்ட்டு 18 நாள் எடுக்கிறாங்க திருவனந்தபுரத்தில். கிளைமேக்ஸ் நான் ஆக்ட் பண்ணேன் அந்த படத்தில், பாஸ்கர் ஒரு ராஸ்கல். 18 நாள் எதுக்குடா? அதில் ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு. ஒரு 5 நாள் ஹீரோ அரவிந்த் சாமி எவ்வளோ பேர் தான் அடிக்கிறத மக்கள் பார்ப்பாங்க. எம்ஜிஆரே வருவார், இவனை அப்படி அடிப்பார், இவனை அடிப்பார் அப்படின்ட்டு இப்படி இன்னுவார், டப்புன்னு இப்படி திருப்பார், இங்கே ஒன்றுன்னுவார். ஒரு 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 காம்பேக்டாக பண்ணுவார். அவர் வர்றதுக்குள்ளே அந்த டூப்பெல்லாம் பண்ணுறது இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கணும். அவர் 10 மணிக்கு 11 மணிக்கு வந்தார்னா பப்ளிக் லைஃப்பில் இருந்தார். அதனால் ஒரு 10-11 மணிக்கு வர்றாருன்னா அந்த டூப்பை வச்சு என்னென்ன வேணுமோ அவரே சொல்கிறார், இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து அவர் கண்டதெல்லாம் ஸ்ட்ரைட்டு. இந்த ஹீரோ அப்படி சுரண்டு விடனார்னா டூப் வந்துடும். அவர் எழுந்திருக்கிறது மட்டும் அவர் எழுந்திருப்பார். அப்படி சிக்கனமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த தந்த சகோதரர்களும் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் சிக்கனமாக பண்ணி கொடுக்கணும். சரி, அது பெரிய ஹீரோ இருக்கும்போது நடக்காது. ஏன்னா அவங்கள திருப்தி பண்ண தான் நிறைய நடக்குது இங்கே. அவங்க டைரக்டர்ஸ் எல்லாத்துலேயும் கமிஷன் அடிக்கிறாங்க. சில டைரக்டர்ஸ் எல்லாத்துலேயும் கமிஷன். பெரிய டைரக்டரை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, 30 கோடி ரூபாய் சம்பளம் ஆன ஒரு டைரக்டர், அவுட்டோர் யூனிட்டில் 10% கமிஷன். தமிழ் டைரக்டர் ஜூன் வேறு எங்கேயும் அங்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஒரு கார் வாங்கி கொடுக்குறாங்க அவுட்டோர் யூனிட்காரங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் 2000 பேர் போட்டால் அதில் 10% கமிஷன். அவர் குரு, இவர் சிஷ்யன். சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளுக்கும் டைரெக்டாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.